காலையில் எப்பயும் போல் தலையெல்லாம் ஒதுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணால் ஜக்கில் தண்ணி எடுத்துக்கிட்டு செடிக்கு ஊற்றுறது கிளம்பிட்டேன். இது பார்த்தீங்கன்னா பால்கனியில் இருக்க செடி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பெரிய தொட்டிக்கு அங்கேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம பால்கனிக்கு பின்னாடி சைடு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு செடி வச்சுருக்கோம். அதுக்கு கொஞ்சம் ஊற்றிட்டு பேஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மொட்டை மாடி கிளம்பிட்டேன். ஏன்னா காலை செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு சொன்னால் மேலே போவேன். அப்படியே கையோட ப்ரெஷ் பண்ணுறதுக்கோசரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டேன். மேலே ஃபஸ்ட்டு வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன், செடிக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு பைப்பை எடுத்துகிட்டு பைப்பில் ஃபுல்லாக மண்ணை இருந்துச்சு, அதெல்லாம் லைட்டாக தட்டி விட்டு செடிக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். மேலே இங்கே ஒரு செடி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு அடி ஊற்றி போய் தான் கீழே எல்லார் மேலேயும் விழுந்துச்சு. அது லாஸ்ட்டாக ஊற்றலாம் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஊற்றி முடிச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் நானும் லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு எப்பயும் எடுத்துகிட்டு போய் ஒரு அடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று மழை பெஞ்சதெல்லாம் மொட்டை மாடி ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டி எடுத்தே ஆகணும். தனியாலாம் கூட்டுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. இடுப்பெலுமே உடஞ்சிடுச்சு. எப்படி தான் இந்த அம்மாங்களாம் கூட்டுறாங்களோ. கூட்டி முடிச்சுட்டு மரத்தை எடுத்துகிட்டு மரம் வாரி போகிறதுக்கு போயிட்டேன். ஏன்னா எப்பயுமே இடம் சுத்தம் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ குளிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.